அதாவது அந்த காலத்தில் வந்து ஒருத்தவங்களை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்புவாங்க. மனுஷனை வந்து நம்புவாங்க. கணவன் மனைவி வந்து கணவன் வந்து மனைவி நம்புவாங்க. மனைவி வந்து கணவனை நம்புவாங்க. ஆனா, இப்போ வந்து புரிதல் வந்து தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம், தொட்டதுக்கெல்லாம் வருமானம் பத்தலன்றது, வெளிய போனா சந்தோஷமா இருக்கிறதில்ல. ஏதாவது ஒரு கோவப்படுறாங்க. ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் முக்கியமா பெண்கள் தான் இப்போ கோவப்படுறாங்க. ஆனா, யாருகிட்டயும் ஒரு நிதானம் கிடையாது, புரிதல் கிடையாது. புரிதல்னு ஒண்ணு இருந்தாக்க, நல்லபடியா எல்லாமே குடும்பம் நல்லபடியா நடத்தலாம். ஏமாற்றம் வந்து அதிகமாயிடுது. ரொம்ப ஏமாத்துறாங்க. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும். உண்மையா இருக்கிறவங்களுக்கு யாருமே உண்மையா நடக்கிறது கிடையாது. எல்லாம் பொய்யி. எப்படி யார ஏமாத்தலாம்? எப்படி சம்பாரிக்கலாம்? அது பெண்கள்கிட்ட இப்போ ரொம்ப அதிகமாயிடுது. ஆம்பளைங்கள வந்து முழுசா நம்புறதில்ல. நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நம்பி ஒரு ஆள் போறாங்க. அவங்கள ஆசைய காட்டி ஏமாத்துறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து அது ஒரு நடைமுறையாயிடுது. யாரும் வந்து உண்மையா இருக்கிறது கிடையாது.